மெசேஞ்சர் ஆப்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாம இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ மெசேஞ்சர்ல ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாம இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. அதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்குது. அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாலே அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க மெசேஞ்சர்ல உங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் யாருக்கும் வந்து ஷோ ஆகாது. அதே மாதிரி மற்றவங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஆக்டிவ் நோ அப்படின்ற மாதிரி கிரீன் கலர்ல காட்டும்ல, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து தெரியாது. அதே மாதிரி உங்களோடது பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால இதை நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மெசேஞ்சர் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங் ஐகான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாக்குறப்ப அது ஆஃப்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களோட அந்த ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் உங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸும் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆன்ல இருந்தும் ஒரு சிலவங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாம வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாம வந்திருக்கும். அதனால அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.